ஹலோ கைஸ், வெல்கம் டு சிம்பிளி சுலேகா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம ஏரியாவில் இருக்க அம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா நடந்துச்சு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வருஷம் என்னோட அப்பாவும் தீமிதிச்சார். வெள்ளிக்கிழமை காப்பு கட்டிட்டாங்கன்னா தீமிதி திருவிழா முடிஞ்சதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வருவாங்க. அது வரைக்கும் கோவிலே தான் தங்குவாங்க. ஸோ ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாளோடது இந்த ஒரே வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஃப்ரைடே காப்பு கட்டுவாங்க, அதுக்கப்புறம் சாட்டர்டே ஊர்வலம் வரும், சண்டே தான் தீமிதி திருவிழா. அந்த சண்டே எங்கள் அப்பா தீ மிதித்ததை, எங்கள் அப்பா மிதித்ததை மட்டும் லாஸ்ட்டில் கிளிப்பிங் போட்டிருப்பேன், பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்திங்களா, அழகெல்லாம் குத்திக்கிட்டு அவங்களோட வேண்டுதலை இது பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு வேணால் ஈஸியாக இருக்கலாம், ஆனால் அது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேவோட 3 நாளோடதையும் நான் இதில் போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். பட் ஃப்ரைடேவும் சண்டேவும் விட சாட்டர்டேவோடது தான் இதில் நிறைய இருக்கும். ஏன்னா ஊர்வலத்தில் எடுத்த வீடியோஸ் தான் அதிகம். ஏழு மணிக்கே சாமி வரும்னு சொன்னாங்க, ஆனால் வந்தது என்னமோ 8:30 மணிக்கு தான். ஆனால் நமக்கு ஆர்வம் தாங்க முடியாதே, 5 வருஷத்துக்கு அப்புறம் வேறு நடக்குது. ரொம்ப ஆர்வத்தில் போய் நின்றுட்டோம். நின்று கால் வலி வந்தது தான் மிச்சம். ஆனால் எல்லாத்தையும் முழுசாக பார்த்ததுக்கப்புறமா தான் வீட்டுக்கு போனோம். இந்த கூட்டத்துலேயும் கரெக்டாக வீடியோவை பார்த்து கை காமிக்கிறார் பார்த்தீங்களா, அதான் எங்கள் அப்பா.
அந்த கரகம் வச்சுட்டு ஆடுறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லைங்க. சின்ன வயசுலேருந்தே அதை பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும். இப்போ வரைக்கும் அந்த பிரமிப்பு போகவே இல்லை. அந்த தீச்சட்டியும் அப்படி தான். அதை வச்சுட்டு பண்ணுறதுனா ரொம்ப ஈஸிலாம் கிடையாது. அது ஒரு சிலரால் மட்டும்தான் பண்ண முடியும். தீமை தைக்கிறப்போ யாருமே கோவிலுக்கு போகல. ஏன்னா அந்த க்ரௌடில் நம்மளால் போக முடியாது. போனாலும் அங்கே நின்று பார்க்க முடியாது ஒழுங்காக. அதனால் வீட்டில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க டிவியில், அதை தான் பார்த்தோம். ஸோ அதனாலேயே கரெக்டாக அவர் வர இதை மட்டும் எங்களால் கேப்சர் பண்ண முடிஞ்சிச்சு. அதுதான் இந்த கிளிப்பிங்கில் நீங்கள் பார்க்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.